சிறுகடிக்க ஆசை சீரியல் ரொம்பவே போரிங்காக போகுது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே போரிங்காக போய்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரமே கதைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்வதி விஜயா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பற்றி அப்படின்னா மீனா வந்து வீட்டில் கொலு வைக்க போகிறேன்னு சொன்னாங்க இல்லையா, அதை பற்றின டாக் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா விஜயா, இவளுக்கு வந்து இது தேவையில்லாத வேலை, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, அவள் இஷ்டத்துக்கு செய்யணும்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவளுக்கு என் மேலே மரியாதையே கிடையாது, மதிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லது தானே விஜயா, அவள் உனக்காக மட்டுமா பண்ணுறா, உன்னோட குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பண்ணுறா, ரோஹிணிக்கு இன்னும் குழந்தை இல்லை, சுருதிக்கு குழந்தை இல்லை, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு குழந்தை வந்தால் நல்லது தானே, உனக்கு அவங்க கூட விளையாடுறதுக்கே டைம் போயிடும்ல, நீ எதற்காக இப்படி யோசிக்கிற, மீனா நல்ல விஷயம் பண்ணுறா, ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணிரு அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல விஜயாவும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான், என்னமோ பண்ணி தொலைச்சிட்டு போகிறான், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, கொலு வைக்கணும் அப்படின்னா பாட்டு பாடணுமே, யார் பாட்டு பாடுவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதற்கு நான் தான் பாடணும், ஏன்னா நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ என்னோட கணவருக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. அதற்கு இந்த மாதிரி இருந்துக்கிட்டு, உனக்கு ஆடதானே விஜயா தெரியும், புதுசாக பாட தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம பார்வதி. அதற்கு விஜயா இருந்துக்கிட்டு, இல்லை பார்வதி, ஏன் ஆட தெரிஞ்ச ஆட மட்டும்தான் தெரியணுமா, பாட தெரியக்கூடாதா, எனக்கு ஆடையும் தெரியும் பாடையும் தெரியும், நான் எங்கேயோ எப்பயோ பாடிக்கிட்டு இருக்கும்போது என்னோட கணவர் பார்த்துட்டார் போல இருக்குது, உடனே இந்த ஃபங்க்ஷனில் நீ தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிக்கிறாரு, அதனால நானும் பாடுறதுக்கு சம்மதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்கிறாங்க. சரி, நீ பாடுறது ஆடுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கொலக்கட்டை சுண்டல் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவீங்களே, அதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வேறு யார் செய்வா, மீனா தான் செய்யணும், மீனா தான் செய்வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா, ரொம்பவே சந்தோஷம், மீனா செஞ்சா அப்படின்னா சூப்பராக இருக்கும், நான் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி பார்வதி ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே தீபன் அண்ட் ரதி அவங்க 2 பேர்த்த காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ரொமான்ஸில் பின்னி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தீபன் வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த வேலையை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்தார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரமே பார்வதிக்கும் அண்ட் விஜயாவுக்கும் தெரிய வரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சரி, இவங்க இப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, டே தள்ளி போடா, சும்மாறா, இப்படிலாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லி ரதியோட வாய்ஸ் கேட்குது. மீனா அன்னாரம் சாப்பாடு கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது அவங்களுக்கு இந்த குரல் கேட்குது, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை படிக்க தானடா அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மீனாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேத்துக்கு அறிவு இருக்குதா, இப்படி பண்ணலாமா, இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு கலையை கற்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எப்படி இருக்குது தெரியுமா, ரொம்பவே கேவலமாக இருக்குது, அயோக்கியத்தனமாக இருக்குது, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி 4 வார்த்தை திட்டிடுறாங்க. அப்போது ரதிக்கு வந்து கோவம் வந்துடுது. ரதி வந்து அமைதியாக இருக்கிறாங்க. மீனா போனதுக்கப்புறம் அவனை போட்டு அடிக்கிறாங்க. நான் சொன்னேன்ல, நீ கேட்டியா, என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி படித்து சொன்னேன், கேட்டியாடா அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடிக்க, இப்போ தீபன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பொறுப்பொரு நான் சொல்கிற விஷயத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஐடியா யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழியை தூக்கி நம்ம ஏன் மீனா மேலே போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 கேடுகட்ட, ஏன்னா ஏற்கனவே ஒரு கேடுகட்ட ஜீவன் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்குது, இப்போ இது 2 புதுசாக முளைச்சி வந்திருக்குது, மீனாவுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஜந்துக்களும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா அழுகுதுங்க. ஐயோ என்னை அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரதி வந்து அழுதுகிட்டே போய் விஜயா கிட்ட சொல்ல, விஜயா என்னம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் ஒரு ஆசனம் சொல்லி கொடுத்தீங்களா, நான் அதை தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து அடிச்சிட்டாங்க, என்னை வஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா போய் சொல்லுதுங்க. இருக்கிற பிரச்சனையே மீனாவுக்கு போதாதாமா, இதுல நீங்க வேற புதுசாமா அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்தது. இந்த 2 ஜந்துக்களும் பண்ண வேலையில விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏய் கலையை பற்றி உனக்கு என்ன தெரியும், ஏதாவது கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, இந்த விஷயம் தான் நீ பண்ணுவியா, நீ என்ன வேலைக்கு இங்கே வந்த, சாப்பாடு கொடுக்க தான் வந்த, அந்த வேலையை மட்டும் நீங்கள் பாரு அப்படின்ற மாதிரி விஜயா மீனாவை சத்தம் போடுறாங்க. அப்போ மீனா இருந்துக்கிட்டு, இல்லைத்த நான் என்ன சொல்ல வரேன்னா 2 பேரும் கட்டி அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதை கேட்குற மாதிரியே இல்லை விஜயா, இங்கே பாரு, இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்காத, உனக்கு என்ன வேலை நான் கொடுத்தனோ அந்த வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்வதி கூட பக்கத்தில் இருந்துக்கிட்டு, விஜயா பொறு, மீனா ஏதோ சொல்ல வர்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை கூட விஜயா காதில் வாங்கிக்கிறல. இதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டிப்பாக விஜயாவுக்கு ஒரு ஆப்பு இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன சம்பவமாக நடக்கும்போது நம்ம மீனா பார்த்து இவங்க 2 பேரும் சரி கிடையாதுன்னு ஏற்கனவே ஒரு தடவை நோட் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ரைட் இவங்களுக்குள்ள ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை விஜயா கிட்ட சொன்னால் விஜயா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால மீனா இந்த விஷயத்த சொல்லாமே விட்டுறாங்க. சரி, இது இப்படி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மீனாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவர் பங்குக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொலுக்கான பொம்மைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. நாங்கள் இந்த வீட்டில் கொலு செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேமிலியாக நல்லா சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மனோஜ் வராரு. என்னடா பொம்மையெல்லாம் அடுக்கி வச்சிருக்க, என்னடா பொம்மை கடை எதுவும் ஆரம்பிக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதற்கு முத்து இருந்துக்கிட்டு, ஆமாடா பொம்மை கடை ஆரம்பிக்க போகிறேன், ஏற்கனவே பூ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காளா, அது ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்குது, இடையில இந்த பொம்மையும் சேல்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு என்னோட ஐடியா, அதனால இந்த பொம்மையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல,
முத்து வீட்டுக்குள்ளே பொம்மையை வச்சா எப்படா விற்கும், வெளியே போய் வச்சா தாண்டா விற்கும், அப்போ தான் 4 பேர் பார்த்து வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நம்ம முத்துக்கு கோவம் வந்துடுது. சரி இப்போ உனக்கு என்ன வேணும், உன் வேலையை மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் இடையில சின்னதாக ஒரு வாக்குவாதம், எப்பயுமே ஃபன்னாக போகும் இல்லையா, அதே மாதிரி ஒரு வாக்குவாதம் போது. அப்போது இவர் கேட்குறாரு, இங்கே பார் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நீ வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல நீ போடா பர்மிஷன்லாம் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணிகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க நம்ம மனோஜ். இங்கே பாரு வெளியே அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் கேட்டால் என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு ரோஹிணி இருந்துக்கிட்டு இல்லை மனோஜ் கொலு வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லி மாமா விஜய் ஆண்டி கிட்ட சொல்லி இப்போ இந்த விஷயம் நம்மக்கிட்ட வந்திருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல, எதுவாக இருந்தாலும் அவங்க தானே பண்ண போகிறாங்க, நமக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்ல, ரோஹிணி பணம் கேட்காத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, பணம் மட்டும் என்கிட்ட வந்து கேட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு ரோஹிணி இல்லை மனோஜ் நம்மக்கிட்ட எதற்கு பணம் கேட்க போகிறாங்க, அவங்களா எடுத்து நடத்துகிறாங்க, நல்லபடியாக நடத்திட்டு போட்டுமே, இதில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த விஷயமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முத்துக்கு ஒரு யோசனை, நம்ம ஏன் தனியாக காசு போட்டு எல்லா விஷயமும் பண்ணணும், இவங்ககிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. மனோஜை கூப்பிட்றாரு, வெளியே கதவை தட்டி கூப்பிட்றாரு, வாடா இங்கே பார் வீட்டில் கொலு நடத்த போகிறோம், ஆளுக்கு 5000 ரூபாய் பிளான் பண்ணியிருக்கோம், நீ ஒரு 5000 ரூபாய் கொடு அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு மனோஜ் இருந்துக்கிட்டு என்கிட்ட பணம்லாம் கிடையாதுப்பா, தயவு செஞ்சு அதெல்லாம் என்கிட்ட கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி நீ பணம் வந்து கொடுக்க வேணாம், நான் உங்ககிட்ட வாங்கலை உங்ககிட்ட கேட்கல, ஆனால் ஒரு விஷயம் இங்கே நடக்கிற விசேஷத்தில் நீ கலந்துக்க கூடாது, அதுபோக இங்கேருந்து முக்கியமாக சுண்டல் கொலக்கட்டை உன் கைக்கு வரவே கூடாது, வந்துச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல நீ வீட்டுக்குள்ளே தான் நடத்துகிற, அதையே நீ எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற. தன்னோட உரிமையை மனோஜ் அந்த இடத்துல நிலைநாட்டுறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, காசு கொடுத்தா வந்து கலந்துக்கோ, சுண்டல் கொலக்கட்டை உனக்கு வந்துடும், அதை விட்டுட்டு நான் எதையுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி முத்து தெளிவாக சொல்லிடுறாரு. பார்லரம்மா அவருங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ரைட்டு இந்த விசேஷம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நமக்கும், ஏன்னா அவங்களுக்கும் சில வேண்டுதல் இருக்குது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் யாராலையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முத்து நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க, 5000 ரூபாய் தானே நான் கொடுத்துட்றேன், நான் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்க கண்டிப்பாக காசு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கலந்துக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு வேண்டிய எல்லா விசேஷங்களும் பக்காவாக பண்ணி தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து போகிறாரு. அப்போ மீனா போய் ரோஹிணி கிட்ட, ரோஹிணி இங்கே பாருங்கள் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்கள் எதனாலும் கொடுங்க, நம்ம இந்த விஷயத்தை கண்டிப்பாக சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணிக்கு இந்த ஃபங்க்ஷனில் எப்படியாவது முத்து மொபைலை எடுத்து அந்த வீடியோவை எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக ஒரு ஐடியாவாக இருக்குது. எப்படியாவது அந்த வீடியோ நம்ம கைக்கு வரணும் அப்படின்றதுல ரோஹிணி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதற்கு இந்த ஃபங்க்ஷனை எப்படியாவது யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக அவங்க நினச்ச விஷயங்களோ அவங்க யோசிக்கிற விஷயங்களோ நடந்துச்சுன்னா இந்த வீடியோ அவங்க கைக்கு போயிடும். அதுக்கப்புறம் சத்யா முத்து இவங்க 2 பேருக்கும் இடையில பயங்கர பிரச்சனை ஆயிரும், அது ஒரு பெரிய கலவரமே ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருக்குது. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் அது பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி இது ஒரு பக்கம் இருக்க, சுருதி ரவி இவங்க 2 பேத்துக்கும் இடையில பஞ்சாயத்து, அது தனி ட்ராக்ல போய்கிட்டு இருக்குது. என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி இப்போ ஒரு ஹிந்தி பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார் போல, அந்நேரம் சுருதி வர்றாங்க, என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லையே என்னோட மொபைல் பழசு தான் அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல, டேய் நான் அதை கேட்கலடா, நீ என்ன ஹிந்தி சாங் கேட்டுக்கிட்டு இருக்க, அது புதுசாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சுருதி இது ரொம்பவே பழைய சாங் தான், நான் இப்போ தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரவி சொல்ல சுருதி ரொம்பவே கோவப்படுறாங்க. டே என்ன கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நாளுக்கு நாள் உன்னோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சுருதி சொல்கிறாங்க. சேஞ்ச் ஆனால் நல்லது தானே, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரவி சொல்ல அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அன்னாரும் மீனா வராங்க, மீனா பார்த்தோன்னே சுருதி அப்படியே ஆஃப் ஆகி ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. வாங்க மீனா, உங்ககிட்ட ஒளிஞ்சு என்னால் நடிக்க முடியல, கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், கூடிய சீக்கிரமே இந்த சண்டே நம்ம முடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு மீனா இருந்துக்கிட்ட, எனக்கும் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியல சுருதி, எனக்கும் அப்படி தான் தோணுது, ஆனால் அத்தையை யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நம்ம முடிக்கவே கூடாது, நம்ம நடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஏற்கனவே சொன்ன விஷயங்களை, அதாவது நம்ம மனோஜ்கிட்ட சொன்ன விஷயங்களை இங்கேயும் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆளுக்கு 5000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், உங்கள் பங்குக்கு நீங்கள் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருங்க, இந்த குழுவை நம்ம சிறப்பாக கொண்டாடிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே குழுவில் என்ன பண்ணணும், அதை எப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சுருதி கேட்க நம்ம மீனா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மேலே இந்த விஷயங்கள் வைக்கணும், கீழே இந்த விஷயங்கள் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள். இங்கே சுருதிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி மேலே. ரவி வந்து ஒருவேளை தப்பான வழிக்கு போயிடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. சாதாரணமாக இந்த விஷயம் அவங்களுக்கு தோணாது, ஆனால் அவங்க அம்மா வந்து எக்ஸஸாக நிறையா விஷயங்கள் சொல்ல போட்டு கொடுக்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட மனசு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ தப்பு நடக்குது,
ரவி வந்து நம்மளை விட்டுட்டு அந்த பிள்ளை பின்னாடி போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்குது. இதெல்லாம் ஏன் வந்தது, எதற்கு வந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீத்து வந்து நடந்துக்கிற விஷயங்கள் அப்படி தான் இருக்குது, அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் அப்படி தான் இருக்குது. பட் இவங்களை வந்து கொஞ்சம் வில்லி மாதிரி காமிக்கிறாங்க, பார்த்தா அப்படி தெரியல. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஸ்டேஜில் தான் அவங்க பழகிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு வில்லத்தனமாக காமிச்சாலும் ஆனால் உண்மையிலே அவங்களோட கேரக்டர் வந்து சுத்தமான கேரக்டராக இருக்க போது அப்படி தான் காட்ட போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ எது எப்படியோங்க, இங்கே புதுசாக பிரச்சனைகள் நாளுக்கு நாள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் பழைய பிரச்சனைகளுக்கே தீர்வு கிடைக்கலப்பா, அதுக்குள்ளே எதற்குப்பா இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாலும் அதற்கான பதில் எதுவுமே இருக்காதுங்க. எது எப்படியோங்க, இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது முத்து மீனாவுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.